அசுப வார்த்தைகளை விரும்பாத ரிஷப ராசியை பொறுத்தளவுக்கு உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்திற்கு குரு பகவான் பயிற்சி ஆகிறாரு. இது மிக மிக மகிழ்ச்சியான அல்லது வளர்ச்சியான ஒரு செய்தியாகவே நம்ம எடுத்துக்க முடியும். குடும்பத்துல தேவைகள் அப்படிங்கிறத விட நிர்பந்தமான தேவைகள் இருக்கும், அடிப்படையான தேவைகள் இருக்கும். இந்த 2 தேவைகளுக்கு மேலே ஆடம்பர தேவைகளை பூர்த்தி பண்ணக்கூடிய அச்சாரமாக இந்த குரு பயிற்சி மிக மிக அம்சமாகவே அமைய போகுது. இதே குரு பகவான் தன்னுடைய சரி ஸ்ரப்தம பார்வையாக உங்களுடைய ஜென்ம ராசிக்கு அட்டமஸ்தானத்தை பார்க்கிறாரு. அட்டமஸ்தானத்தை பார்க்கிறார் அப்படிங்கிறத விட அந்த அட்டமஸ்தானமே குரு பகவானுடைய வீடா இருக்கிறதுனால இது நாள் வரையில எந்த அளவுக்கு நஷ்டப்பட்டீங்களோ அந்த நஷ்டத்துக்கு மேலான அதிர்ஷ்டங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகளை இந்த குரு பார்வை நிச்சயமாகவே கொடுக்கும். இந்த மாதிரி தொடர்ந்து இருக்கிற இடத்துலயே உங்களுக்கு குரு பகவான் நல்லது பண்றாரு. குரு பயிற்சியில அதே மாதிரி பார்க்கிற பார்வையிலும் உங்களுக்கு மிகப்பெரிய நன்மைகளை போர்வையாக கொடுக்க இருக்கிறார் அப்படிங்கிறது சந்தோஷமான விஷயம். தீபஜோதியில் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் பவித்திரம் பரவட்டும். 2025 குரு பயிற்சி, அதாவது திருக்கணித பஞ்சாங்கப்படி 2025 மே மாதம் 14ஆம் தேதி ரிஷப ராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான் மிதுனம் ராசிக்கு பயிற்சியாகிறதா சொல்லப்பட்டிருக்குது. அந்த வகையில் ரிஷப ராசியை பொறுத்தளவுக்கு அசுப வார்த்தைகளை விரும்பாத ரிஷப ராசியை பொறுத்தளவுக்கு உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்திற்கு குரு பகவான் பயிற்சி ஆகிறாரு. இது மிக மிக மகிழ்ச்சியான அல்லது வளர்ச்சியான ஒரு செய்தியாகவே நம்ம எடுத்துக்க முடியும். எந்த மாதிரி, அதாவது உங்களுடைய ஜென்ம ராசிக்கு தன குடும்ப வாக்குஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 2ஆம் இடத்திற்கு இந்த குரு பகவான் பயிற்சியாகிறது சந்தோஷமான விஷயம். ஆனால் தனகாரகன் குரு பகவான் தனஸ்தானத்துக்கே பயிற்சி ஆகிறதுனால பண வருமானம் மட்டுமில்ல, பல்வேறு வகையில் உங்களுக்கு வெகுமானத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இந்த குரு பகவான் பயிற்சி ஆகிறார் அப்படிங்கிறது சந்தோஷமான விஷயம். தனம் மட்டுமில்லை, குடும்பத்தில் ஒற்றுமையை கொடுக்கக்கூடியது, குடும்பத்தில் உள்ள அனைவருக்குமே குதூகலமான ஒற்றுமையை கொடுக்கக்கூடியது. இன்னைக்கு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா உத்தியோக ரீதியாக பல்வேறு வேலைகள் ரீதியாக பல்வேறு நிர்பந்தம் காரணமாக அலைபேசி சம்பந்தப்பட்ட ஒரே குடும்பத்தில் ஒரே இடத்துல ஒரே வீட்டில் இருந்துகிட்டு இருந்தால் கூட ஒருவருக்கொருவர் முகம் கொடுத்து பேசாம முகநூலில் செலவு பண்ண வேண்டிய, முகநூலுக்காக செலவு பண்ண வேண்டிய வேலை இருந்துட்டு இருக்கு இல்லையா? அந்த மாதிரி இல்லாம ஒருவருக்கொருவர் பாச நேசங்களை பகிர்ந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகளை பகட்டாக கொடுக்கக்கூடிய அமையில் இந்த குரு பயிற்சி அமையுது. அதே மாதிரி குடும்பத்தில் தேவைகள் அப்படிங்கிறத விட நிர்பந்தமான தேவைகள் இருக்கும், அடிப்படையான தேவைகள் இருக்கும். இந்த 2 தேவைகளுக்கு மேலே ஆடம்பர தேவைகளை பூர்த்தி பண்ணக்கூடிய அச்சாரமாக இந்த குரு பயிற்சி மிக மிக அம்சமாகவே அமைய போகுது. உங்க குடும்பத்தில் எந்தெந்த வயசுல இருக்கிறாங்களோ அந்தந்த வயசுக்கு தகுந்த நலன் கிடைக்கக்கூடிய அல்லது வளம் கிடைக்கக்கூடிய, அந்தந்த வயசுக்கு தேவையான தேவைகள் பூர்த்தியாகக்கூடிய, நிகழ்காலம் மட்டுமல்ல எதிர்கால தேவைகளும் பூர்த்தியாகக்கூடிய மிகப்பெரிய ஏற்றங்களை ஏமாற்றம் இல்லாமல் கொடுக்கக்கூடிய அமைப்பில் இந்த குரு பயிற்சி அமையுது. அதே மாதிரி தன குடும்ப வாக்குஸ்தானம் சொல்றோம் இல்லையா? கடந்த காலங்களில் ஏதாவது ஒரு கஷ்ட காலத்தில் கையேந்தி கடன் வாங்கி அந்த கடன் தொகையை சரியாக செலுத்த முடியாம அல்லது வட்டி சம்பந்தப்பட்ட தொகையை செலுத்த முடியாம தேவையில்லாம கஷ்டப்பட்டிருப்பீங்க இல்லையா? அந்த மாதிரி கஷ்டப்பட்டவர்களுக்கு சொன்ன சொல்ல காப்பாற்றக்கூடிய அளவுக்கு, இந்த கிராமப்புறத்தில் சொல்லுவாங்க இல்லையா, மேலே வீசுற கல்லு கீழே வர்றதுக்குள்ள எனக்கு பணம் வேணும், பணத்தை எடுத்து வைன்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி நீங்கள் கடந்த காலங்களில் சொன்ன சொல்லை காப்பாற்றக்கூடிய அளவுக்கு கௌரவமான பண வரவு கொடுக்கக்கூடிய பாக்கியத்தோடு இந்த குரு பயிற்சி ரிஷபராசிக்கு அமையுது. குரு பகவான் தான் இருக்கிற இடத்துல இவ்வளவு நன்மைகளை பண்ணிக்கிட்டு இருந்தால் கூட உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்தை பார்வை செய்கிறாரு. குரு பகவான் தான் இருக்கிற இடத்தை விட பார்க்கிற இடத்திற்கு பாக்கியங்களை அதிகமாக கொடுக்க வேண்டிய நிர்பந்தம் இருக்கிறதுனால இந்த 6ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய ருண ரோக சத்துருஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 6ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கறதுனால கண்டிப்பாக எந்த மாதிரியான எதிர்ப்பு இருந்தாலும் அந்த எதிர்ப்புகள் தானாக ஒதுங்கும், அல்லது ஒரு சில எதிர்ப்புகள் தவிடுபடி ஆகும், அல்லது எதிரிகள் உதிரியாகக்கூடிய பாக்கியங்களை கொடுக்கும், அல்லது எதிரியுடைய ஜாதகம் ரொம்ப வலுவா இருந்துன்னு வைங்களே, அவங்களுக்கு மேலே நீங்கள் வாழ்ந்து காட்டக்கூடிய உயரங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இந்த குரு பார்வை நிச்சயமாகவே அமையும். அதே மாதிரி நீண்ட நாள் நோய் இருக்கும் இல்லையா?
தாய் இல்லாத மனுஷால கூட பார்த்தரலாம், நோய் இல்லாத மனுஷால பார்க்க முடியாது. அந்த மாதிரி கலிகாலத்தில் பெயர் தெரியாத, உருவம் தெரியாத நிறைய நோய் இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி நோய் நொடி சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல முழு நிவர்த்தி கொடுக்கக்கூடிய காலமாக இந்த குரு பயிற்சி அமையும். சின்ன சின்ன நோயாக இருந்தால் கூட பெரிய பெரிய மருத்துவரை பார்த்து, பெரிய பெரிய மருத்துவமனைகளை வந்து பார்த்து எந்த விதமான ஒரு நன்மை கிடைக்காம, எல்லளவு கூட மாற்றம் கிடைக்காம கவலைப்பட்டிருப்பீங்க இல்லையா? அந்த மாதிரி கவலைப்பட்ட உங்களுக்கு, கடந்த காலங்களில் தொடர்ந்து மருந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு விருந்து சாப்பிடக்கூடிய அளவுக்கு நோய் நிவர்த்தி கிடைக்கக்கூடிய பாக்கியங்களை இந்த குரு பகவான் குதூகலமாகவே கொடுப்பாரு, கொடுத்துட்டு ஆகணும். அதே மாதிரி ருண ரோக சத்துரு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல, அதாவது எந்த மாதிரியான எதிர்ப்பு அப்படிங்கிறத விட உங்க கூட இருந்தே குளிபறிக்கக்கூடிய நட்பு சம்பந்தப்பட்ட, உறவு சம்பந்தப்பட்ட, மனசுக்கு தெரியாத மறைமுக எதிர்ப்புகளை வந்து எதிர்த்து ஜெயிக்கக்கூடிய வல்லமையை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இந்த குரு பயிற்சி அமையுது. இதே குரு பகவான் தன்னுடைய சரி ஸ்ரப்தம பார்வையாக உங்களுடைய ஜென்ம ராசிக்கு அட்டமஸ்தானத்தை பார்க்குறாரு. அட்டமஸ்தானத்தை பார்க்குறாரு அப்படிங்கிறத விட அந்த அட்டமஸ்தானமே குரு பகவானுடைய வீடாக இருக்கிறதுனால இது நாள் வரையில் எந்த அளவுக்கு நஷ்டப்பட்டீங்களோ அந்த நஷ்டத்துக்கு மேலான அதிர்ஷ்டங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகளை இந்த குரு பார்வை நிச்சயமாகவே கொடுக்கும். இது நாள் வரையில் எந்தெந்த வகையில் வந்து கஷ்டப்பட்டீங்களோ, நஷ்டப்பட்டீங்களோ, பாதிக்கப்பட்டீங்களோ, எந்தெந்த விஷயத்துக்கு ஏக்கப்பட்டீங்களோ அந்த அனைத்து விஷயங்களும் யதார்த்தமாக மிகப்பெரிய ஏற்றங்களை சந்திக்கக்கூடிய, கனவு கண்ட ஒரு சில விஷயங்கள் கூட உங்களுக்கு வாழ்க்கையில் பலிதமாகக்கூடிய இந்த பலிதம் சம்பந்தப்பட்ட நல்ல விஷயங்களை நேர்மையான வகையில் கொடுக்கக்கூடிய அமைப்பில் குரு பகவான் பார்வை செய்கிறாரு. சப்தம பார்வையாக 8ஆம் இடத்தை பார்க்கறதுனால சத்தம் இல்லாத வெற்றிகளை நித்தமும் கொடுக்கக்கூடிய பாக்கியத்தோடு இந்த குரு பார்வை அமையுது. இதே குரு பகவான் உங்களுடைய 10ஆம் இடத்தை, ராசிக்கு 10ஆம் இடத்தை பார்க்கறதுனால, 10ஆம் இடம் அப்படிங்கிறது உத்தியோக ஸ்தானமாக இருக்கிறதுனால ஆண்களுக்கு அழகு உத்தியோகம், புருஷ லட்சணம் உத்தியோகம் அப்படிங்கிற பழமொழிக்கு ஏற்ப உங்களுக்கு இது நாள் வரையில ஏதோ படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் சும்மா இருக்காம ஏதாவது ஒரு வேலைக்கு போனா தான் நல்லது அப்படிங்கிறதுக்காக கிடைச்ச வேலையில பொழுதுபோக்கி வேலை செஞ்சுக்கிட்டு இருந்த உங்களுக்கு மிகப்பெரிய பெருமையான, வறுமைக்காக வேலைக்கு போனோம், நிர்பந்தத்துக்காக வேலைக்கு போனோம் அப்படிங்கிறத விட மிகப்பெரிய பெருமையான அளவில் நல்ல உத்தியோகம் கிடைக்கக்கூடிய, அல்லது உங்களுடைய தகுதிக்கு தகுந்த அல்லது தகுதிக்கு மிகுந்த நல் உத்தியோகம் கிடைக்கக்கூடிய அமைப்பில் இந்த குரு பார்வை இருந்துட்டு இருக்குது. இந்த மாதிரி தொடர்ந்து இருக்கிற இடத்துலையே உங்களுக்கு குரு பகவான் நல்லது பண்றாரு குரு பயிற்சியில. அதே மாதிரி பார்க்கிற பார்வையிலும் உங்களுக்கு மிகப்பெரிய நன்மைகளை கோர்வையாக கொடுக்க இருக்கிறார் அப்படிங்கிறது சந்தோஷமான விஷயம். இந்த மாதிரியான நன்மைகளை, அதாவது இந்த குரு பயிற்சி மூலமாக ரிஷபராசியாகிய உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நன்மைகளை உங்களுக்கே கிடைக்கணும் அப்படின்னா அதற்கு நீங்கள் பொதுவாகவே வெள்ளிக்கிழமை நாள்ல அல்லது வியாழக்கிழமை நாள்ல குரு பகவான் வழிபாடு வச்சுக்கிறது, லட்சுமி தேவியார வழிபாடு வச்சுக்கிறது மிக மிக அம்சமாக இருந்துகிட்டு இருக்கோம். தீபஜோதியில் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் பவித்திரம் பரவட்டும்.